Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. Who is DeepSeek? The AI behind NVIDIA's $600 million loss explained. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம ஆஜம் டோஸ். நான் உங்கள் ஆஜம் வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான வீடியோ பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 2000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டியாச்சு. அதுக்கு ஒரு கைத்தட்டு போட்டுருவோமா? ஸோ ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஏஐ வீடியோ தான் பார்க்க வரோம். என்னடா எப்போ பார்த்தாலும் ஏஐன்ட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு டாக் ஆஃப் த சிட்டியான ஒரு ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா டாக் ஆஃப் த சிட்டி அப்படின்னா, எல்லாரும் இன்னைக்கு ஒரு ஏஐ பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளாக இவனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. திடீர்னு ஒரு 2 3 நாளா எங்கே பார்த்தாலும் இவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏது எதுவுமே புரிய மாட்டேன்ருச்சு. அப்புறம் நீங்கள் உட்காந்து ஒரு ரிசர்ச்சை போட்டதுக்கப்புறம் தான் இவனை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஏஐ பேர் பார்த்தீங்கன்னா டீப்சிக் ஏஐ. ஸோ என்ன டீப்சிக் ஏஐ, இவன் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு சைனீஸ் கம்பெனிக்காரன். ஸோ இந்த சைனீஸ் ஏஐ அப்படின்னா என்னன்னு தோணும் உங்களுக்கு? சைனீஸா? இவனா சைனீஸ்காரன் இங்கேயும் உள்ளவன்ட்டானா அப்படின்னு யோசிக்காதீங்க. இவன் வந்தனால நிறைய பேருக்கு அல்லு சில்லெல்லாம் இன்னைக்கு செதறிட்டு இருக்கானுங்க. யார் அல்லு சில்லுன்னு கேட்டிங்கன்னா, வேற யாரு, டெக் உலகின் ஜாம்பவான்கள் தான். ஸோ எல்லாத்தையும் இங்கே நியூ டேப்லேயே வச்சு சொல்லிட முடியாது. உள்ளே ஃபஸ்ட்டு போய்டுவோம், அந்த சைட்டுக்குள்ளே போய்டுவோம். அங்கே போயிட்டு நம்ம நிறைய பேசுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் டீப்சிக்கை சர்ச் பண்ணிக்கிறேன். டீப்சிக் ஏஐன்னு சர்ச் பண்ணியாச்சு. deepseek.com இந்த சைடுக்குள்ளே போயிடுவோம். ஸ்டார்ட் நவ் டீப்சிக் 3.5 மாடல், இன்டெலிஜென்ஸ் மாடல். அதுவும் இதை கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் கேட்பான். எப்பயும் கூட லாகின் வித் கூகுள் கொடுத்து உள்ளே வந்துருங்க. ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணனால டேரெக்டாக மெசேஜ் பாக்ஸில் கொண்டு வந்து போட்டான். ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸில் கிடக்கட்டும். டீப்சிக் ஏஐக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. அமெரிக்கா இருக்கான் இல்லையா, டெக் உலகின் ஜாம்பவான் அமெரிக்கா. ஸோ அவனுக்கும் இந்த சைனாவுக்கும் நிறைய இன்டர்னல் வார்ஸ் போயிட்டே தான் இருக்குது. சொல்லாடல் பிரச்சனையாக இருக்கலாம், டெக்னாலஜி வாராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இந்த ஏஐ உலகத்துக்குள்ளேயும் ஒரு வார் போயிட்டுருக்கு, சரியா? ஸோ இந்த டெக் வார் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை பெரிய அளவுக்கு அவனை சதி திட்டங்கள் தீட்ட வச்சுச்சு. ஆனால் அவனுக்கே அது ரிப்பீட் அடிச்சிருச்சு. ஸோ 2022 2023 காலகட்டங்களில் ஒரு எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அமெரிக்கா பாஸ் பண்ணுறான். 2022ல் பாஸ் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்விடியான்ற கம்பெனிக்கு. இந்த என்விடியா அப்படின்ற கம்பெனிக்கு மட்டும் இல்லை, நிறைய கம்பெனிஸ்க்கு பாஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை லெவலான ஜிபியூஸ், ஹை லெவலான சிப்ஸ் ப்ராசஸரை வந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்விடியா பற்றி தெரிஞ்சுக்கோங்க. NVIDIA, என்விடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேமிங்கான ப்ராசஸர் சிப்ஸ் எல்லாம் தயாரிக்கிறவங்க. அதை விட இவங்களோட அட்வான்ஸ்டு ப்ராசஸர் அண்ட் அட்வான்ஸ்டு சிப்ஸ் தயாரிக்கிறவங்க. சிப்ஸ்னால் என்னென்னா, ஏஐ மாடலை ட்ரைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், சிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ப்ராசஸர் சிப், அந்த சிப்பை வந்து தயாரிக்கிறவங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஏஐ மாடல்ஸ், அதாவது டெக் உலகின் ஜாம்பவான்களான கூகுள், ஜெமினை, அப்புறம் ஓப்பன் ஏஐயோட ChatGPT, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சிப்பால தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த என்விடியா கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட ஹை எண்ட் ப்ராசஸரான H100, A100 இந்த மாதிரி ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது கூகுள், ஓப்பன் ஏஐ இவங்கெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு தரமாக தயாரிச்சிருக்கான். இந்த ப்ராசஸர் சிப்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாஸ்ட் அமௌண்ட்டான டேட்டாஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ண முடியும். அதாவது பெரிய பெரிய லோட்ஸ், பெரிய பெரிய ஏஐ ட்ரைனிங் டேட்டாஸை லோட் பண்ணுறதுக்கு, அதை ரொம்ப ஸ்பீடான அதோட ப்ராசஸ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த சிப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டெக்னிக்கல் டேர்மாக நம்ம போக வேணாம், சும்மா லைட்டாகவே போகும். ஸோ அப்படி இருக்கப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிப்பெல்லாம் யூஸ் பண்ணோம். இந்த சிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை எண்ட் ப்ரைஸு, சரியா? கிட்டத்தட்ட ஒரு சிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம், 40 லட்சம், 4 கோடி, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப பெரிய பெரிய ப்ரைஸ்க்கு போயிட்டுருக்க ஒரு என்ன சொல்கிற சிப்பு. ஸோ இதை வந்து ஏஐ, இந்த இந்த ஏஐ சிப்பை வந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அமெரிக்கா தடை விதிச்சிட்டான். ஸோ அமெரிக்கா தடை விதிச்சனால என்னன்னா, உங்கள் 2 பேர் குடும்ப பிரச்சனைக்கு பாதிக்கப்படுறது யாரு? மக்கள் தான் அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்டது என்விடியா. ஸோ இவன் என்ன பாதிக்கப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா, இவனால் டைரெக்டாக சைனா கூட எந்த ஒரு பெரிய பெரிய டீலிங்ஸும் வச்சுக்க முடியாமல் போயிடுச்சு, அஃபிஷியலாக போயிடுச்சு. ஸோ இந்த பிரச்சனையின் காரணமாக 2022லேருந்து 2023 இந்த மிட் ரேஞ்ச் டைமில், இந்த 1 இயர்க்குள்ள சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் தேடி போக ஆரம்பிச்சிட்டான். ஆல்டர்னேட்டிவ்னா மட்டும் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கண்டிப்பாக என்விடியாவோட சிப் இல்லாமல் இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ நடக்கவும் நடக்கலை. ஸோ என்விடியாவோட ஹை எண்ட் சிப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கான். ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே சைனாவில் மக்கள் தொகை அதிகம். அது இல்லாமல் அவனோட டெக்னாலஜி எவால்வேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நேஷனல் செக்யூரிட்டி ரீசன் காரணமாக சைனா அட்வான்ஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுல அமெரிக்கா ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஏஐ வச்சு இப்போ இந்த சிப்பு மாடல்லாம் வச்சு அவங்க ஏஐ ட்ரைன் பண்ணி இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டாஸ் எடுக்கிறோம், ஒரு கண்டென்ட் ரிஃபைன் பண்ணுறோம், ஒரு இமேஜ் வீடியோ அனலைஸ் பண்ணுறோம். இது மட்டும் ஏஐன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. செல்ஃப் டிரைவர்லெஸ் காரு அது போன்ற நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கூட இவங்களோட கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டட் கார்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இப்போ யோசிச்சிங்கன்னா அமெரிக்கா ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்மியில் கூட பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணலாம். ஆர்மி வெப்பன்ஸில் கூட ஏஐ யூஸ் பண்ணலாம். கன்னில் ஏஐ யூஸ் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோசிவில் ஏஐ யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்மி திங்ஸில் கூட ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஏஐ யூஸ் பண்ணுறாங்க இப்போது. ஸோ அதை வந்து சைனா கையில் கிடைச்சிச்சுன்னா அவன் இன்னும் வேறு லெவலில் யூஸ் பண்ணிட்டான்னா அமெரிக்கா தற்காத்துக்க முடியாது. என் நாட்டில் தானே என்விடியாவுக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் இருக்கான், என் நாட்டில் தானே என்விடியா அதிகமான கிளைண்ட்ஸ் இருக்கான். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா தடை விதிப்பேன். ஸோ என்ன தடை விதிப்பேன், நீ என் கூட இந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சுக்கணும்னா சைனா கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கத்தில். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சைனீஸோட டெவலப்பர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக, அதாவது ரிசர்ச் பண்ண போகிறோம், எஜுகேஷன் பர்பஸ்க்காக எனக்கு வந்து என்விடியாவோட சிப் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கும் என்ன பண்ணிட்டான், 2023 டைட்டன் பண்ணிட்டான். சரி நீ கொடு, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் கம்மியான ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஜிபிஎஸ் கொடு, சிப்பு கொடுன்னு சொல்லிட்டான். ஸோ என்விடியாவோட H100 A100 அந்த அந்த ப்ராசஸர் தான் ஹை எண்டான ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா H800 A800 அது மாதிரியான லோ லேட்டன்சி கம்மியான ப்ராசஸ் பண்ணக்கூடிய சிப்பை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க சைனாவுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ மதன் கௌரி வீடியோ மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ சாரி, நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். ஓகேவா, நீங்கள் இது எப்படி ரன் ஆகுதுன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். இந்த ஏஐ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வரவும் சைனா ஆல்டர்னேட்டிவ் தேட ஆரம்பிச்சிட்டான், ஆல்டர்னேட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் என்ன நினச்சிட்டான், இந்த மாதிரி இந்த H800 இந்த A800 அந்த மாதிரியான ப்ராசஸரை வாங்கி டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ அவனோட ஓன் ஸ்டைல் ஆஃப் ப்ராசஸர் இங்கே மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் யார், சைனீஸ். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பேரலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் கூட கிடையாது இந்த டீப்சிக் ஏஐ. ஓகேவா, இது வந்து ஒரு சைடு ப்ரப்போசல் தான் இந்த டீப்சிக் ஏஐ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன்னும் திரிக்கிற தகவல்லாம் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2023க்கு மேலே அப்புறம் எப்படா இந்த என்விடியாவோட அட்வான்ஸ்ட் ஏஐ மாடல்லாம் எப்படா அவனுக்கு கிடச்சிருக்கும் டீப்சிக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்விடியாவோட ப்ராசஸர் எல்லாமே அமெரிக்காக்குள்ளே மட்டும் டெவலப் பண்ணல, தாய்வான் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு வெளியில் இருக்க நாடுகள்ல இருந்தும் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அஃபிஷியலாக தானே வாங்க முடியாது, நாங்கள் அன்அஃபிஷியலாக வாங்கலாம், தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா கேப்ஸ் இருக்குது, அது மூலியமாகவும் அவங்க வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இந்த சிப் எல்லாமே அவனுக்கு போய் அதுக்கப்புறம் 2024 மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீப்சிக் ஏஐ லான்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த டீப்சிக் ஏஐ லான்ச் ஆனதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது. இந்த டீப்சிக் ஏஐ டெவலப் பண்ணுறதுக்கு அவன் எடுத்துக்கிட்ட டைமு 6 மாதம். ஓகேவா, ஆனால் இந்த டீப்சிக் ஏஐ பார்த்தீங்கன்னா ChatGPT, ஜெமினை போன்ற அட்வான்ஸ் ஏஐ மாடல் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு அதையும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸை இதுலேயும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் இருக்குது. இது எப்படி எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பெஞ்ச்மார்க் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. ஓகேவா, ஒவ்வொரு ஏஐ டெவலப்மெண்ட் முடிச்சோன்னே இந்த ஏஐயால் என்னென்னலாம் பண்ண முடியுதோ பெஞ்ச்மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. இந்தந்த சர்டன் டெஸ்ட்லாம் வந்து அந்த ஏஐ பாஸ் பண்ணணும். ஸோ அந்த பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேத் 500ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. மேத் 500ன்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், லைக் அல்ஜிப்ரா, ரீசனிங்கு, கால்குலேஷனு, நிறைய என்னென்னமோ வேஸ்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் டாஸ்க்ஸ் கொடுத்து ஜிபிடியோட O1 சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. GPT O1 vs இந்த டீப்சிக் R1 சரி, இந்த 2 மாடலுக்கும் காம்படிஷன் வச்சப்போ GPT O1ஓட இந்த டீப்சிக் R1 அப்படின்ற மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்லி 1% ஜெயிச்சிருச்சு. GPT O1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 96.4% வாங்குச்சு, இது 97.45 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் இங்கே பெரிய மாசிவான டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த ஏஐ மாடல்ஸ்க்கான டெவலப்மெண்ட் காஸ்ட்டுன்னு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 டிஃபரன்ஸ் ஆகுது. இப்ப இந்த NVIDIAவோட இந்த சிப்ஸ வாங்கி யூஸ் பண்ண OpenAI, அ Google இவங்கலாம் செலவு பண்ண காசு பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 49.4 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க GPTய டெவலப் பண்றதுக்கு. இந்த OpenAIயோட இந்த மாடல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்றதுக்கு. ஆனா, இந்த DeepSeek செலவு பண்ண காசு பார்த்தீங்க அப்டின்னா, 46.4 கோடி இவ்வளோ தான் செலவு பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் இங்க பெரிய பிரச்சனை, பெரிய டிஃபரன்ஸே இங்க கிரியேட் பண்ணுது. ஸோ இப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்டின்னா, NVIDIAவோட இந்த சிப் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி லோ லேட்டன்சியான சிப்ப வச்சு, இவனோட ஓன் கஸ்டம் சிப்ஸ டெவலப் பண்ணிட்டான். ஸோ இந்த டெவலப் பண்ணதுக்கப்புறம் இன் ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சைனீஸோட இந்த சிப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய கம்பெனிஸ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் அவங்களோட ஏஐ மாடல்ஸ ட்ரெயின் பண்றதுக்கு NVIDIA கிட்ட தான் போணும்னு அவசியம் இல்ல. ஸோ NVIDIA சிப்போட வேல்யூ பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சைனீஸ் ப்ராசஸர் இருக்கு இல்லையா? இந்த சைனீஸ் சிப். இதோட பார்த்தீங்க அப்டின்னா 99%க்கு மேல டிஃபரெண்ட் ஆகுது. ஸோ இதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்டின்னா, NVIDIAவோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ NVIDIAவுக்கு கிட்டத்தட்ட 600 மில்லியன் ஸ்டாக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆச்சு. விச் மீன்ஸ் 600 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான ஸ்டாக் வேல்யூ டவுன் ஆச்சு. 17% டவுன் ஆச்சுன்னு சொல்றாங்க புள்ளிவிவரத்துல. ஸோ இவ்வளோ தான் இந்த கதை. ஸோ இந்த கதையின் மூலியமா நான் என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஏஐ இந்த DeepSeek ஏஐ பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்திலயும் அட்வான்ஸ்டா இருக்கு. ஸோ என்ன அட்வான்ஸ்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டெக்னிக்கல் டெர்ம்ஸ விட்டுட்டு கொஞ்சம் வெளிய வருவோம். ஸோ கிட்டத்தட்ட ஓப்பன் சோர்ஸா விட்டுட்டான். ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு மாரி அது ஓப்பன் சோர்ஸ். யார் வேணா அத டெவலப் பண்ணலாம். ஸோ இப்ப இந்த DeepSeek ஏஐயோட மாடல யார் வேணா நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க ஃபோன்ல கூட ரன் பண்ணலாம். ஸோ 4 மேக் இருக்கு இல்லையா? மேக் லேப்டாப். ஸோ இந்த 4 மேக் லேப்டாப்ப வச்சு கூட இத ரன் பண்ணலாம். இது ஒரு சர்வரா. ஐ மீன் அதுலேருந்து கூட ஹோஸ்ட் பண்ணலாம். யார் வேணா நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் என்ன சொல்லணும்னா, இன்டர்நெட்டே இல்லாம கூட நீங்க இத யூஸ் பண்ணலான்னு சொல்றாங்க. ஸோ இது திங்கிங் மாடல்ன்றனால என்ன ஆகுதுன்னா, பேர் என்னடா? பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்கான். பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ என்ன பண்ணிட்டான்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, இன்டிகிரேட் பண்ணி சர்ச் பண்ற மாரியும் கொண்டு வந்துட்டு இருக்கான். ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, இன்டர்நெட்லேருந்து ரியல் டைம் டேட்டாஸ் எடுக்கிற மாரியும் இந்த DeepSeek R1 மாடல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்ப என்ன ஆகும்? DeepSeek டேட்டாவும் வச்சு இன்டர்நெட்லேருந்தும் ப்ரௌஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப இந்த GPTக்கும், இந்த Geminiக்கும் சாம்பார் பெரிய ஆப்பான்ற மாரி இந்த DeepSeek வந்து இப்ப வந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த கதை. இப்ப இந்த DeepSeek ஏஐ ரியல் டைம்ல நம்ம எப்படி இருக்குன்னு ஆக்சஸ் பண்ணி பார்ப்போமா? DeepSeek R1ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. சர்ச் பட்டன்னு ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான். இப்ப இந்த DeepSeek மெசேஜ் பாக்ஸ்ல மெசேஜ் போடுவோம். ஹலோன்னு போட்டிருக்கேன். ஓகே. நான் இந்த DeepSeek சர்ச்ச யூஸ் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணதான்னு சொல்லிட்டு அது பிஸின்னு வருது. தாட் ஃபார் 0 செகண்ட்ஸ். இது வந்து யோசிக்குமா? திங்க் பண்ணி தான் பதில் சொல்லுமா? திங்கிங்னு வரும். அப்படின்னு என்னன்னா, இந்த ஏஐ மாடலால திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஒரு நிமிஷம் நான் வெளில போயிட்டு வரேன். செத்துட்டான். அவனால வேர்ல்ட் சொல்ல முடியல. ஏன்னா இப்பதான் லான்ச் ஆயிருக்கான். ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. போட்டு சாத்துறானுங்க போல லெஃப்ட் ரைட்டுன்னு. அவனால பதிலே பேச முடியல. என் ஃப்ரெண்டுகெல்லாம் திங்கிங்ன்னு வரானா. ஸோ அவனால பதிலே பேச முடியல. அடிச்சு நவுத்துறானுங்க. இப்போ இது ஓப்பன் சோர்ஸ்ன்றனால ஆளாளு கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இவ்வளோ பெரிய கதை சொல்லி இதனால யூஸ் பண்ணி காட்ட முடியலையேன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுற புழக்கத்துக்கு வந்த நல்ல ஒரு யூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். வெயிட் பண்ணுங்க, டைம் சர்ச் பண்ணி பார்ப்போம். நான் வேறு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்பயும் அதே மாதிரி ஆனானா
வழக்கொழிஞ்சிரும்னு அர்த்தம். தூக்கி குப்பையில போட்டுற வேண்டியதான் ஒரு 2-3 நாளைக்கு. பர்றா டீப் சீக்னு வந்துட்டான்ப்பா. நம்ம தான் போய் தப்பா பண்ணிட்டோம். இப்போதான் லோடிங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கானா. ஹலோ, ஹவு கேன் யூ ஹெல்ப் மீ? நான் கேள்வி ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன். ஏதாவது சொல்றா டே. இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்டா மக்கள்கிட்ட. அடிச்சு போடுவாங்க என்னை. ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்புன்னு முடிக்கிச்சு தெரியலையே. என்னன்னு பாரு. என்னடா அண்ணே, கிளவி செத்து செத்து போச்சா? ஆமாண்ணே. என்னடா சொல்ற? தானா போற உசுர தடியில அடிச்சு கொண்ட மாதிரி கொண்டுட்டீங்களே. ஓகே காய்ஸ், போட்டு அடியான்னு அடிச்சு விட்டாங்க போல். வேலைக்கே ஆக மாட்டேறான், மெசேஜே வர மாட்டேறான். அப்புறம் ஏன்டா இவ்வளோ பெரிய வீடியோ போட்ட பார்க்க வச்சுருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ நான் செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல இது ஸ்டேபிளைஸ் ஆனதுக்கப்புறம் நான் சைட் வந்ததுக்கப்புறம் நான் போடுறேன் வீடியோ. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணி போடுறேன். ஸோ உண்மையாக சாரி ஃபார் த ட்ரபிள். ஓகேவா? ஆனால் எனக்கு இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் ரொம்ப அதிகம். நான் இதுக்கு செலவு பண்ண டைம் இன்னைக்கு. ஸோ பார்ப்போம். நான் வேணால் ஃபஸ்ட் பார்ட்னு வேணால் போட்டுறவா? ஃபஸ்ட் பார்ட்னு போட்டுட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு இன்னொரு பார்ட்டில் போடுறேன்னு சொல்கிறேன். அப்போ தான் உங்கள்கிட்ட தப்பிக்க முடியும். ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாரி ஃபார் தி trouble. So hope you guys understood something from the video, and second part definitely நான் போடுறேன். Thank you, bye bye.